நீங்கள் ஒரு வேலைக்கு படிப்பு முடிச்சிட்டிங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. முதல்ல வேலைக்கு சேர்ந்த உடனே அம்மா லைட்டாக காஃபி ஆற்றும்போது கேட்டுட்டு இருப்பாங்க, எப்பப்பா வீடு வாங்க போகிறேன்னு கேட்பாங்க. இந்த பயலுக்கு அப்படியே இப்போ காதில் அப்போ தான் விழுகும். முதல்ல நம்ம இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், என்னம்மா நீ பாட்டு வீடு வாங்கணுமான்னுக்கிறேன். ஆமாண்டா அடுத்தடுத்த வேலை வைக்கலாம், கால் கட்டு போடணும், உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்போ அம்மா ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. உடனே அப்பா உடனே இந்த வீடெல்லாம் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், வாடகை வீட்டில் எப்படி இருக்குது, இந்த உன்னை படிக்க வச்சுட்டேன், ஏதாவது பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்போ ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஒரு நாள் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அவன் காலேஜ் படிக்கும்போது ப்ரெஷரு, வேலைக்கு சேர்ந்துட்டது ப்ரெஷரு, அடுத்து வீடு வாங்கணும் ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷரில் கொடுத்தோன்னே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை வைப்பாங்க, ஓரளவுக்கு சேர்த்துருவாங்க. ஒரு 5, 6 லட்சம் 7 லட்சம் டவுன் பேமெண்ட்டுன்னு. ஏன்னா நீங்கள் இஎம்ஐன்னு போனீங்கன்னா டவுன் பேமெண்ட்டு இல்லாமலாம் நடக்காது. ஆனால் சென்னையில் இன்றைக்கி நீங்கள் புது ஃப்ளாட்டுன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா, புது ஃப்ளாட்டாக 80 லட்சத்துக்கு கீழே 60 லட்சத்துக்கு கீழே நம்ம பார்க்கல. புது ஃப்ளாட் 2016, 17க்கு முன்னாடி போயிடுச்சு. அது இந்த 35 லட்சத்துக்கு 40 லட்சத்துக்கு வீடு அதெல்லாம் கிடையாது. 85 லட்சம். அப்போது 80% நான் வந்து லோனுக்கு போகிறேன், 20% நான் வைக்கணும்னா எவ்வளோ வைக்கணும் பாருங்கள். அப்போ நான் 20 லட்ச ரூபா சேர்க்க வேண்டியது வருது. ஒரு வீடு நமக்கு தேவை தான், வாழ்க்கைக்கு ஒரு தேவை தான். அதனால் கெட் மேரி, தென் யூ டிசைட்.